சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்மல் பகுதியில் 2 ஆண்டுகளாக சாலை சேதமடைந்து காணப்படுவதால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவலை பார்க்கலாம். லாவண்யா, தற்போது நீங்கள் இருக்கும் பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளாக சாலை சேதமடைந்து காணப்படுவதால் மக்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்து வராங்க? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நாம் தற்பொழுது சேரும் சகதியுமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி தான் சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்மல் கலைஞர் சாலை. இந்த சாலை முழுவதுமே மிகவும் சேரும் சகதியுமாக இருக்கிறது. காலை முதற்கொண்டே இந்த பகுதியை கள ஆய்வு செய்யும் பொழுது இங்கு ஒரு மாணவர்களினுடைய அந்த பேருந்து பள்ளியினுடைய வாகனம் செல்வதற்கு கூட பயப்படும் அளவிற்கு இந்த பகுதியினுடைய சுற்றுவட்டாரங்களில் அந்த வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு அளவிற்கு தான் இந்த சாலையினுடைய நிலை இருக்கிறது. அதே போல இந்த பகுதியை சுற்றிலும் மூத்த குடிமக்கள் இருக்கிறார்கள். அவர்களினுடைய அவசர தேவைக்காக கூட ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போவதற்கு கூட ஒரு தகுதியற்ற ஒரு சாலையாகத்தான் இந்த பம்மலில் இருக்கக்கூடிய கலைஞர் சாலை இருக்கிறது. மேலும் இந்த பொதுமக்களினுடைய அவசர தேவைகளுக்காக ஏதேனும் ஒரு கேப் ஆகியவற்றை புக் செய்யும் பொழுது கூட அந்த ஓட்டுநர்கள் எல்லாம் இந்த சாலையினுடைய நிலையை கருதி இந்த சாலையில் எங்களால் பயணிக்க முடியாது, வந்து செல்வதே மிகவும் கடினமாக இருக்கும் என்று கூறி இவர்களினுடைய அந்த தேவைக்கு கூட எதையுமே செய்து கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இந்த பகுதி வாசியிடம் நாம் இருக்கிறோம். இந்த பகுதி வாசியிடமே கேட்கலாம் இந்த சாலையினுடைய நிலவரம் பற்றி. வணக்கம் மேடம், இந்த பகுதியில் நீங்க இருக்கீங்க. இந்த சாலையினுடைய நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு? பம்மலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சாலையினுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்கு? நாங்க இந்த ஏரியால ஒரு 17 இயர்ஸா இங்கதான் இருக்கிறோம். ஆனா இந்த ரோடோட கண்டிஷன் இது ஆக்சுவலி ஒரு ஈஸி ஆக்சஸ் டு ரீச் த மெயின் ரோடு. அது இந்த கஷ்டத்துல யாருக்காவது எங்கேயாவது போய் சேரதுன்னா ரொம்ப கஷ்டமா, எந்த ரோடுல போனா எங்க போய் சேரவேன்னு தெரியாத அளவுக்கு தான் இப்போ நாங்க ஒரு ரோடும் வந்து எத்தி பார்த்துட்டு ஓகே இது முடியாது அது முடியாது இப்படி ஒரு ரோடா தேடி தான் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சமயத்து போக முடியாது. ஒரு கேபோ இல்ல முன்னால எல்லாம் ஃப்ரீ டெலிவரி எல்லாம் இருந்தது. இப்ப அவங்களும் யாரும் வர்றதில்லை. ஏன்னா அங்க ரோடே இல்ல, அதனால இப்ப வர முடியாது, இந்த இடத்துல டெலிவரி பண்ண முடியாது. அந்த கண்டிஷன் தான் இது. ரொம்பவும் ஸ்கூல் ஃபுல்லா பாருங்க, இந்த ரோடே இப்ப சூன்யமா இருக்கு. ஏன்னா எந்த வண்டியும் ஓட்ட முடியல அவங்களுக்கு. ஸ்கூல் பசங்களுக்கே ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷன். ஏதாவது இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நிறைய லாஸ்ட் வீக் கூட ஒரு கேப் கூட இதுல அப்படியே உள்ள போய் தண்ணி மண்ணுக்குள்ள போய் மாட்டிட்டு இருந்தது. இப்ப தொடர்ந்து இந்த சாலை ரொம்ப மோசமா இருக்கு. இது சம்பந்தமா ஏதாவது புகார் கொடுத்தீங்களா அரசாங்கத்துக்கிட்ட? அப்படி இல்லைன்னா எதனால இந்த மாதிரியான ஒரு சூழல் இங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பிளானிங் இல்லாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்க நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நோண்டுறாங்க, அது ஒரு பள்ளம் போட்டு அதுல பைப்பு போடுறாங்க, அடுத்த நாள் காவா கட்டுறாங்க. ஒரு ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ரோட எடுத்துக்கிட்டா அது ஒரு ஆக்சஸ் ஆவது கிடைக்கும். இது இப்ப எல்லா பேரலி எல்லாமே ஒரே டைம்ல பண்ணும்போது அது யூஸ்லெஸ்ஸா தான், யாருக்குமே யூஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏத காலத்துல இது செட் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட்ல தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்கு. இப்ப கலைஞர் சாலை மட்டும் கிடையாது, பம்மல்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சாலைகள் இப்ப ஒவ்வொரு தெருவு வரியா நாங்க போய் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தெருவுலையுமே இது மாதிரியான ஒரு சாலையை பார்க்க முடியுது. குண்டும் குழியுமான ஒரு சாலையை பார்க்க முடியுது. ஒரு டிராவல் பண்றதுக்கு தகுதியற்ற ஒரு சாலையை பார்க்க முடியுது. எப்படி இந்த பகுதியில வசிக்கிறீங்க? அவசரமா ஒரு எமர்ஜென்சிக்குன்னா என்னதான் பண்றீங்க? இதே மாதிரிதான் இப்போ ஒரு ரோடு சரியில்லைன்னா அடுத்த ரோடு போய் பார்க்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பம்மல் ரோடு எப்பவுமே பிஸியா தான் இருக்கும். எல்லாருக்குமே மெயின் ரோடு போகிறதுக்கோ இல்லைன்னா குரம்பேட் மெயின் ரோட ரீச் ஆகிறதுக்கு இதுதான் ஒரு ஈஸி ஆக்சஸா இருக்குது. இது செட் பண்ணினேன்னா பப்ளிக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்க முடியும். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது பம்மல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாலையாக சென்று பார்த்தோம், ஒவ்வொரு தெருவாரியாகவும் சென்று பார்த்தோம். இந்த கலைஞர் சாலை எப்படி இருக்கிறதோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையிலே ஒவ்வொரு சாலையும் இருக்கிறது. சில சாலைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் 2 குழிகளாக பிரிந்து இருக்கிறது. மழைநீர் அதில் தேங்கி கிடக்கிறது. வாகன ஓட்டிகள் இந்த சாலையில் செல்வதற்கே மிகவும் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தங்களினுடைய அவசர தேவைக்காக, உடல்நல பிரச்சனைக்காக வரக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களே இந்த சாலையில் வர முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கிறது. அதிலும் மழைக்காலங்கள் என்றால் இந்த மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகளை சென்று கேட்கும் பொழுது இந்த சாலையை கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டினோம்,
சாலை போடுவதற்காக தோண்டினோம் என்று எந்த விதத்திலுமே ஒரு நியாயமற்ற ஒரு பதிலைத்தான் கூறுகிறார்கள் என பொதுமக்கள் தரப்பிலிருந்தே பதில் கிடைத்தது. அதிலும் ஒரு சரியான திட்டமிடல் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நமக்கு பதிலாக கிடைக்கும். எந்தவித திட்டமிடலுமே இன்றி இதனை கழிவுநீர் கால்வாய் அமைப்பை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலுமே இந்த கழிவுநீர் கால்வாய் மற்றும் மழைநீர் வடிகால் பிரச்சனை என்பது மிகவும் ஒரு தலையாய பிரச்சனையாய் இருக்கிறது. அதாவது பணியை தொடங்கி விடுகிறார்கள், மிகவும் மெத்தனமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மெத்தனம் எப்படி இருக்கிறது என்றால் ஆமை வேகத்தில் இருக்கிறது. திடீரென்று சாலையை மூடி விடுகிறார்கள், திடீரென்று சாலையை திறந்து விடுகிறார்கள், குழியை நோண்டி விடுகிறார்கள். பிறகு எப்போதுதான் அந்த சாலையை இவர்கள் அமைப்பார்கள் என்று பொதுமக்களே காத்து கிடக்கும் அளவிற்கு ஒரு சூழல் அங்கு நிலவுகிறது. பொதுமக்கள் தினமும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சாலையாக இருக்கக்கூடிய இந்த கலைஞர் சாலையிலே பொதுமக்கள் தினமும் பயணிப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்பதுதான் களத்தினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. காலை முதற்கொண்டே பொதுமக்களிடம் ஒவ்வொருவரிடமுமே அவர்களுடைய கருத்துக்களை கேட்டோம். கருத்துக்களை கேட்கும் பொழுது மூத்த குடிமக்களில் இருந்து பள்ளி செல்லக்கூடிய பிள்ளைகளை அழைத்து செல்லக்கூடிய பெற்றோர்கள் வரை இந்த சாலையினால் பெரும் அவதி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் களத்தினுடைய உண்மையாக இருக்கிறது. விரைந்து இந்த சாலைகளை சரி செய்து தர வேண்டும் என்பதுதான் இந்த பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. லாவண்யா களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.